வெல்கம் பேக் டு தி வத்திக்குச்சி. 22 வருஷமா ஆதரவற்ற குழந்தைகளை வளர்த்து சமூக சேவை செஞ்சுட்டு வராரு ராகவா லாரன்ஸ் அவர்கள். இப்போ அவர் மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று வச்சிருக்காரு. நான் அரசியலுக்கு வரலாமா வேணாவான்ற கேள்வியை சாதாரணமாக கேட்கல. அதுக்கு பின்னால ஒரு நீண்ட வாழ்க்கை பயணமும் சமூக சேவையும் அரசியல் அனுபவங்களும் இருக்கு. இதை இன்னைக்கு எளிமையா பார்க்கலாம். இது உங்கள் வத்திக்குச்சி. இப்போ நான் தாய்க்கு நிற்கிறேன்னு நினைக்கிறேன். என் ரசிகர்கள் கேட்குறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த மக்களை கேட்குறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? அந்த தகுதி எனக்கு இருக்கா? நீங்களும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கமெண்ட்ஸ் போடுங்க. பசங்களா, இவங்க தான் என்னுடைய 22 வருஷத்துடைய உழைப்பு. அரசியலுக்கே வராமல் மக்களுக்கு நான் செஞ்ச சேவை உங்கள் கண்ணு முன்னாடி நிப்பாட்டியிருக்கேன். இப்போ உங்கள் வயசு என்ன? 22 வயசாகுது. ஒரு வயசில் என் கையில் வந்தார் இவர். அந்த ஃபோட்டோவை நீங்களே பாருங்கள். இப்போ 22 வயசு. ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க உங்களுக்கு தெரியும்ல. அந்த கஷ்டம் என்னென்னா, ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேருந்து, ஃபீஸ் கட்டுறதுலேருந்து, உடம்பு சரியில்லாமல் போனாலும் அவன் ஆசையில் நிறைவேற்றுறதுலேருந்து, ஒரு குழந்தைக்கு அப்படின்னா 60 குழந்தைங்களை வளர்த்துருக்கேன். எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கேன், எவ்வளோ நோய்கள் வந்திருக்கும், எவ்வளோ நைட் தூங்காமல் வந்திருக்கேன், அதில் எவ்வளோ டிஸ்டர்ப் ஆகுது. என் வீட்டில் வளர்த்துருக்கேன். இதெல்லாம் எதுக்கு பண்ணேன்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடமை செய் பலனை எதிர்பார்க்காதன்ற அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக செஞ்சுருக்கேன், என் மக்களுக்காக செஞ்சுருக்கேன். ஏன்னா மக்கள் தான் என் படத்தை வந்து பார்க்குறாங்க. மக்களால் தான் நான் கார் வாங்குறேன், வீடு வாங்குறேன், சந்தோஷமாக இருக்கேன். அவங்களுக்கு இந்த சொசைட்டிக்கு நான் ஏதாவது பண்ணணும். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பண்ண விஷயங்கள் பார்த்தீங்கல்ல. 22 வருஷம் வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நான் அரசியலுக்கு வரணுமா வேண்டாம்? வேண்டாம்னா என்னன்னு சொல்லுங்கள். வாப்பா, வாடாகண்ணா, வா நண்பா, வாங்கண்ணா அப்படின்னு சொல்லுங்கள். என் முடிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் முடிவுக்காக காத்திருக்கேன். லாரன்ஸ் அவர்கள் தன்னோட வீடியோவை ஒரு குட்டி கதையோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு பணக்காரரோட வீட்டில் 2 பேர் வேலை பார்க்குறாங்க. அதில் ஒருத்தர் முதலாளிக்கு ஜால்ரா தட்டிக்கிட்டு அவரை பற்றியே கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னோட வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் அந்த முதலாளி வெளிநாடு போகிறப்போ அந்த ஜால்ரா தட்டவருக்கு 1 மாதம் சம்பளம் கூட கொடுக்குறாரு. ஆனால் உண்மையாக வேலை செஞ்ச இன்னொருத்தருக்கு ஒரு வீடு ஒன்று வாங்கி கொடுத்து அவர் வாழ்க்கை தரத்தை உயர்த்துறாரு. இந்த கதையின் மூலமாக லாரன்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடமையை சரியாக செஞ்சால் அதனோட பலன் கடவுள் நம்மளுக்கு திருப்பி கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல வந்தார். லாரன்ஸ் சொல்கிறது படி அவருக்கு அரசியலில் வர்ற ஐடியாவே கிடையாது. குழந்தைகளை வளர்க்குறது, அவங்களோட படிப்பு செலவு, மருத்துவ செலவு, சமூக சேவை, இதுதான் அவரோட வாழ்க்கை பணியாகவே செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் ஜல்லிக்கட்டு பிரச்சனை அப்போ சமூக பிரச்சனை எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்றத அப்போ தான் உணர்ந்ததாக அவர் சொன்னார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு அரசியல் மேலே ஆர்வம் அதிகமானதாக சொன்னார். லாரன்ஸ் உணர்ச்சி பூர்வமாக ஒரு விஷயம் சொன்னார். அவர் தன்னோட குருவாகவும் வாழ்க்கை கொடுத்தவருமா நினைக்கிற ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராரு அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டதுக்கப்புறம் ரொம்பவும் சந்தோஷப்பட்டதாக அவர் தெரிவிச்சிருந்தார். ஏன்னா ரஜினி அரசியலுக்கு வந்தால் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க இந்த சமூக சேவை மிகப்பெரிய அளவில் செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் சந்தோஷமானதாக சொன்னார். ஆனால் கொரோனா காலம் வந்துச்சு. ரஜினி அரசியலை விட்டு விலகிறதா அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதுக்கப்புறம் ரொம்பவும் ஏமாற்றம் அடைஞ்சிருந்தார் லாரன்ஸ். அதுக்கப்புறம் அரசியலுக்கு போக நினச்ச லாரன்ஸு அவங்க அம்மா வேண்டாம் அப்படின்னு தடுத்து நிறுத்தினாங்க. அதுக்கு அவங்க அம்மா என்ன காரணம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் ஒரு சாக்கடை, பணம், ஜாதி, மதம் இதெல்லாம் கலந்த இடம், நீ அங்கே போக வேணாம்னு பல மேலே சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தை லாரன்ஸை ரொம்பவும் யோசிக்க வச்சிருக்கு. அதுக்கப்புறம் நடந்த 2026 ஆட்சி மாற்றங்களை பார்த்து மக்கள் புது ஆளுக்கு ஆதரவு கொடுக்க தயங்க மாட்டாங்க அப்படின்றத உணர்ந்ததாக அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் சம்மதம் தெரிவித்ததாகவும் தெரிவிச்சிருக்காரு. அதனால் லாரன்ஸ் இப்போ அந்த முடிவை மக்கள்கிட்டே கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். நான் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமான்னு மக்கள்கிட்டே கேட்குறாரு. 22 வருஷமாக சமூக சேவை செஞ்சுட்டு வரும் ராகவா லாரன்ஸ் அரசியலுக்கு வரணுமா இல்லை அவர் சமூக சேவையிலேயே தொடரணுமா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற அரசியல் சமூக விழிப்புணர்வு வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.